சமீபத்தில் ஏபிபி சி ஓட்டர் அவங்களுடைய கருத்து கணிப்புடைய முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. அதில் திமுக கூட்டணிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணிக்கு அட்வான்டேஜ் இல்லை, மீண்டும் 2வது முறையாக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவார் அப்படிங்கிற ரீதியில் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜக அதிமுக கூட்டணியால் திமுக வீழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சார், கருத்து கணிப்பில் பல முறை தவறாக போயிருக்கு. இதுதான் இறுதின்னு நம்ம சொல்ல முடியாது, எது வேணால் மாறும். 2வது, தமிழ்நாட்டில் அரசியலில் திமுக எப்படி நிற்குன்னா, உங்களை ஊடகம்னு சொல்லலை, ஊடகங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால் ஊடகங்கள் ஒரு பக்கம், இந்த இணையங்களில் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சம்பளத்தில் ஏதாவது ஒன்று ஃபேக் ஐடியை வச்சுட்டு எழுதுகிறாங்க. இது போகுது, ரீச் ஆகுது மக்கள் மத்தியில். இந்த எல்லார்கிட்டே கையில் ஃபோன் இருக்கு. பிறகு தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்றாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த ஊடகங்கள்லையும் இந்த இது இருக்கு இல்லையா, கருத்து கணிப்பு, அதுக்கும் செலவு பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், பங்களாதேஷ்லேருந்து நேற்று தமிழக தலைவர் ஒருத்தருக்கு வந்து ஃபேக் ஐடி எவ்வளோ லட்சங்கள் கொடுத்து 150 ஐடி வாங்கியிருக்காங்க இவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, பங்களாதேஷ். இப்போ நான் என் ட்விட்டர் பாருங்கள், வெறும் 20 தான் இருக்கும், வெறும் 20,000 தான் இருக்கும். ஒரு சிலர் தான் 3 lakhs 4 lakhs 5 lakhsன்னு போகும். எனக்கு பேஜில் வந்து 1 லட்சம் இருக்கும், வாலில் ஃபேஸ்புக்கில் 12,000 இருக்கும். நான் ப்ரொமோட் பண்ணுறது இல்லை, ப்ரொமோட் பண்ணல இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு வைங்க, 5 லட்சம் 6 லட்சம் அனுப்பவும். இப்படித்தான் இந்தியாவில் நடக்குங்க அரசியல்வாதிகள். அது ஒரு பக்கத்தில் இப்போ ஒரு 10-15 ஆண்டுகளாக 2014 இப்படி வந்துருச்சு, ப்ரொமோஷன் வந்துருச்சு. இப்போ திமுகவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இங்கே பல்வேறு செய்தித்தாள்கள், ஆசிரியர்கள், ஊடகங்கள், யூடியூபர் எல்லாருக்கும் ஒரு காசு போகுது. அது விசாரிக்கணும், பத்திரிகை துறை விசாரிக்கணும்.